கவர்மெண்ட் காசு எடுத்து தூக்கி மக்கள் வரி பணத்துக்கு நல்லது பண்ணுறதுங்கிறது நான் தான் பண்ணுவேன். ஓகே. எங்கேயும் கடன் வாங்கி இந்தா ஆம்பளைக்கு 500 ம். பொம்பளைக்கு 1000 இந்த உனக்கு அது இது அது இல்ல. தன் பணத்துல உன் சம்பளத்துல ஏதாவது நீ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கியா? ம். மனசு நீ கேட்கணும். ம். அரசியல் அதுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்கணும். கேட்டு அது கேளுங்க. விஜய் அவர்களுக்கு அந்த தகுதி அது இருக்கு. ஃபர்ஸ்ட். ம். அது இருந்துச்சு. எம்ஜிஆர் இருந்துச்சா? இருந்துச்சு. இருந்துச்சு. விஜயகாந்த் சார் இருந்துச்சா? இருந்துச்சு. இருந்துச்சு. அந்த வருஷம் பார்க்கும்போது எனக்கு நான் முதல் தகுதியா ம். அவர் சம்பாதிச்ச பணத்துல நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. அதான். ம். அப்படிங்கும்போது அடுத்து அவங்க மாரி வருண் தான் நாளைக்கு நல்லது பண்ணுவாங்க. விஜய் சார்ட்ட நான் பார்த்த வரைக்கும் ம். அவர் சம்பாதிச்ச பணத்துல தான் இதுவரைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறார். ம். ஓகே. ஓகே. அப்படி ஒரு மனுஷன் நாளைக்கு ஒரு பதவிக்கு வந்தா கூட கண்டிப்பா நல்லது செய்யும். நாளைக்கு மக்கள் வரி பணத்த பண்ணா கூட நல்லது பண்ணுவாங்க. இது ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அது மக்களுக்கு வரணும் அவ்வளவுதான். உண்மைய சொல்லுங்க. அவர வச்சு படம் பண்ணதுனாலலாம் இல்லாம, உண்மைய சொல்லணும்னா, விஜய் அவர்கள்னால முதல்வர் ஆக முடியுமா? எதார்த்தம் என்ன? விஜயகாந்தனுடைய கட்சியே இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அவருடைய முதல் அஸ்திவாரம், ம். பலம் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் தான். ம். இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து விஜய் சார்ட்ட வந்து அவருக்கு என்ன கொள்கை, ம். நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு, ம். இத ஆராயவே மாட்டான். ஃபேன்ஸ் வந்து என் தலைவன் ம். என்ன விஜய்க்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவரு நாட்ட ஆள முடியுமா? அதாவது அரசியலுக்கு என்ன அனுபவம்? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பார்க்க மாட்டான் சார். அவனுக்கு என் தலைவன். ம். என்ன கட்சி வேற அவர் ஜெயிக்கணும்னு தான். கட்சி அம்மாவை ஜெயிக்கணும். அவரோட இவங்களுக்கு அது சிஎம் கனவு ஜாஸ்தியா இருக்கும். ம். விஜய் சாரை விட நம்ம ஆள் தான் அடுத்து முதல்வர் அப்படிங்கிறது இருக்கும்.